அத்தியாயம் 10. சாலையில் சென்று கொண்டிருந்தவள் மனமோ எழிலை வறுத்து கொண்டிருந்தது. மனசுல என்ன பெரிய மைனர்னு நினைப்பா, எப்ப பாரு வழிமறிச்சு பேசுறது. என் அப்பா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் அழுதுகிட்டே ஓட, இன்னும் என்ன 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுன்னு நினைச்சாரா? இனியும் அப்படி இருக்க போறதில்ல. பெருசா சவால் விட வந்துட்டான். நானே இப்போதான் எதுவும் வேண்டாம்னு வெளியில வந்திருக்கேன். அதையும் புரியிற மாதிரியும் சொல்லிட்டேன். இன்னமும் அதுலேயே இருந்தா என்ன அர்த்தம்? என்னை மறந்துட்டு வேற ஒருத்தையை கட்டிக்கிட்டு வாழ வேண்டியது தானே. எங்கள் அப்பா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் அப்பா அம்மாவுக்காக நான் எடுத்த முடிவில் மாற்றமே இல்லை. எனக்கு நீ வேண்டாம். அதையும் மீறி நீ எப்படி என்ன உன் பொண்டாட்டி ஆக்க போறன்னு நானும் பார்க்குறேன் என்ற உறுதியோடு அறைக்குள் வந்து சேர்ந்தாள். விடுதி அறையில் காயத்ரி நித்யாவை குடைந்து கொண்டிருந்தாள். ஏய் நித்து, யாரடி அவர்? ஏன் அவர் கண் காட்டினதும் என்ன இழுத்துக்கிட்டு வந்த? அலர் தனியா இருப்பா, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போகுது என்றவளிடம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் அமைதியா இரு. எழிலை அர்ச்சித்தவாறே அறைக்குள் திரும்பிய அலர் ஓங்கி நித்யாவின் முதுகில் ஒன்று வைத்தாள். ஆ, எருமை, எதுக்கடி என்ன அடிக்கிற? வேணும்னா உன் மாமாவை அடிக்க வேண்டியது தானே என்றாள் முதுகை தேய்த்தவாறே. அங்கேயும் ஒன்று கொடுத்துட்டு தான் வர. இது நீ என்னை தனியா விட்டுட்டு வந்ததுக்கு என்றவாறே புத்தகப்பையை மேஜை மேல் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள். இமைக்காமல் அவளையே பார்த்திருந்த நித்து, என்னடி சொல்ற? அவரை அடிச்சிட்டியா என்றதும் ஆம் என்பதாய் தலையாட்டினாள். ஏண்டி, அவரை தைரியமா நீ ஃபேஸ் பண்ணணும்னு தான் விட்டுட்டு வந்த. நீ என்னடானா அடிச்சிட்டே வந்திருக்க? லூசாடி நீ என்றாள். சில நிமிடங்கள் மௌனித்தவள், நான் என்ன பண்ணட்டும்? அவரை இங்க திடீர்னு எதிர்பார்க்கல, பயந்துட்டேன். எதை பயந்தவ அடிச்சியா? என்னடி சொல்ற என்று நித்யா கேட்க, என்னங்கடி இங்க ஒருத்தி இருக்கிற நினைப்பே இல்லாம உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ற காயு. ஏய், உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி என்ற நித்து புருவம் சுருக்கியவாறே, ஏய், இன்னைக்கு புதன்கிழமை தானே, வெஜ் பிரியாணிடி. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா தீந்துடும், வாங்க போலாம் என்று பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்து இருவரையும் இழுத்து கொண்டு சாப்பாட்டு அறையை நோக்கி சென்றாள். டேய் டேய் சர்வேஷ், நில்லுடா என்று தன் 1.5 வயது மகன் பின்னால் ஓடிக்கொண்டிருந்தாள் சுடர்கொடி. ஒரு இடத்துல நின்று சாப்பிட மாட்டியா? எப்போ பாரு ஓடிக்கிட்ட என்றவாறே அவன் வாயை துடைத்தவள் முன் வந்து நின்றான் எழில். தம்பியின் சோர்ந்த முகத்தை கண்டவள் அவனுக்கு காஃபி கலந்து வந்து நீட்டினாள். அமைதியாய் அதை வாங்கி பருகியவனின் முகம் இன்னும் தெளிவில்லாமல் கலங்கி இருப்பதைக் கண்டு சர்வேஷை மாடியில் தன் மாமியாரிடம் விட்டுவிட்டு வந்தவள், சொல்லுடா, ஏன் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க? என்னாச்சு? திரும்பவும் வீட்டில் சண்டையா என்றவளிடம் சென்னை சென்றதும் முதல் அலரிடம் சவால் விட்டது வரை அனைத்தையும் சொல்லி முடிக்கவும், உன்னை யாருடா அவகிட்ட போய் நேரடியா பேச சொன்னது? மாமா கிட்ட பேசுறது தான் முறை. அதுவும் இல்லாம அவ இப்போதான் காலேஜில் சேர்ந்திருக்கா, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் என்றவரிடம் காலை தனக்கும் அன்னைக்குமான நிகழ்வை பகிர ஆரம்பித்தார். இன்று காலை அலுவலகத்திற்கு கிளம்பியவனின் முன் வந்து நின்ற சரஸ்வதி, நாளைக்கே உனக்கு நிச்சயம், லீவு போட்டுடு என்றதும் ஒரு நொடி பூமி தன் சுழற்சியை நிறுத்திய உணர்வு எழிலனுக்கு. என்றைக்கு கீர்த்தியை வேண்டாம் என்று கூறிவிட்டு வந்தானோ அன்று முதலே தினம்தோறும் பெண்களின் புகைப்படங்களை அவனிடம் நீட்டி தேர்ந்தெடுக்குமாறு மகனுக்கு குடைச்சல் கொடுத்த சரஸ்வதி அப்போதும் எழிலன் அசைந்து கொடுக்காமல் இருக்கவும் இன்று அவரே பெண் பேசி முடித்து நிச்சயம் வரை வந்து அவனுக்கு செய்தி தெரிவித்தார். சரசுவிடம் அலரை தவிர வேறு ஒருத்திக்கு என் மனதில் இடமில்லை என்று திட்டவட்டமாய் தெரிவிக்கவும் இருவருக்குமான வாக்குவாதம் தொடங்கி ஒரு கட்டத்தில் வார்த்தை முற்றியதில் சரசு அவனை அடிக்க கைவோங்கவும் அதை தடுத்து பிடித்த எழில் கண்மூடி தன்னை சமன்படுத்தி அவர் கையை விட்டான். இதில் ஆத்திரத்தின் உச்சத்திற்கே சென்ற சரஸ்வதி தான் நினைத்தது நிறைவேறாது என்பது புரிந்ததும், அந்த கேடுகட்டவளைதான் கட்டுவேன்னு சொல்றவனுக்கு எம் வீட்டில் இடமில்லை, வீட்டை விட்டு வெளியே போடா என்றார். அனைத்தையும் பார்வையாளனாக பார்த்து கொண்டிருந்த நந்தன் எழிலின் தோள் அணைத்து, இந்த பிசாசுக்கு தாலி கட்டின பாவத்துக்கு நான் அனுபவிக்கிறேன், ஆனா நீ வாழ வேண்டியவன்பா, வேண்டாம், இவன் மூச்சு காத்து கூட உம்மேல பட வேண்டாம், நீ கிளம்பு என்றவர் மருமகனுக்கு அழைத்து அனைத்தையும் தெரிவித்தார். பாலனோ வேலைபளு காரணமாய் இதை சுடர்கொடியிடம் தெரிவிக்காமல் விட்டிருக்க, இதோ அனைத்தையும் எழிலின் மூலம் அறிந்த சுடரும், அப்பா சொன்னது சரிதாண்டா, அவர் காரணம் இல்லாம அப்படி சொல்ல மாட்டார்,
இவ்வளோ நாளாக அம்மா கிட்ட பேசாமல் எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் இருந்தவர் இப்போ உன்னை அங்கே இருக்க வேண்டாம்னு சொல்கிறாருன்னா அதுக்கு கண்டிப்பாக காரணம் இருக்கும். சரி சொல்லு, இதனால தான் நீ அம்லுவை பார்க்க போனியா என்ற சுடரிடம் தலையசைத்து ஆமோதித்தவன், என்னதான் அன்னைக்கு மாமா கட்டி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துருந்தாலும் இன்றைய சூழ்நிலையே வேற இல்லைக்கா. அதான் அவ விருப்பத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மாமா கிட்ட பேசினா அவர் சம்மதிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இன்று அலரிடம் பேசிவிட்டு வந்தவனுக்கு ஒன்று புரிந்தது. இனியும் அவன் அதிரடியாய் அணுகினால் அதில் பிரச்சனைக்கான தீர்வு கிடையாது. மேலும் மேலும் அலரின் பார்வையில் தவறாகப்படும். அதனால் வேறு விதமாக கையாள எண்ணியே அக்காவிடம் பகிர்ந்தான். என்ன கேட்டா நீ இப்போ தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கன்னு சொல்லுவேன். என்னக்கா பேசுற? பின்ன என்னடா, அம்லு என்னைக்கு மாமாவை மீறி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கா? இல்லை அவர் சொல்லி உன்னை மறுத்திருக்கா? நீயே சொல்லு. மாமா ஒன்று சொல்கிறாருன்னா கண்ணை மூடிக்கிட்டு அதை அப்படியே செய்கிறவ. கல்யாண விஷயத்தில் மட்டும் என்ன முடியாதுன்னு மறுக்கவா போறா? ஆனால் கல்யாணத்துக்கான நேரம் இது இல்லையே என்று சுடர்கொடி கூறவும், அது எனக்கும் தெரியும்க்கா. இனி அம்மாவோட நச்சரிப்பு இல்லை. ஆனால் மாமா கேட்டதும் பொண்ணை கொடுப்பாரா? அவ படிப்பும் முடியட்டும், நான் காத்திருக்கேன். ஆனால் மாமாவோட நிலைப்பாடு தெரியணும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவரை எப்படி நெருங்கிறது அதை சொல்லு என்று அவளை துரிதப்படுத்தினான். இருடா யோசிக்கிறேன். வீட்டை விட்டு போன்னு சொன்னம்மா எப்பவும் மாமா வீட்டுப்படி ஏறி பொண்ணு கேட்க போகிறது இல்லை. அப்பா பற்றி கேட்கவே தேவையில்லை. அடுத்து உங்கள் மாமா கண்டிப்பாக இதில் நாதன் மாமா கிட்ட பேச மாட்டார். வேற யார் இருக்கா மாமா கிட்ட பேசக்கூடிய ஆளு எனவும், அக்கா பெரிய மாமா என்றான் எழில். அவர் என்னைக்கிடா நாதன் மாமாவுக்கு நல்லது நினச்சிருக்காரு? போன வருஷம் அவர் கடையில் ரைடு வந்ததுக்கு காரணமே பெரிய மாமா தான். மறந்துட்டியா? அப்போ கடைசி துருப்பிச்சிட்டு பிரகாசம்தான் என்றான் காதல் கண்ணை மறைக்க. மனசாட்சி வேணாமாடா உனக்கு? எப்படிடா இப்படியெல்லாம் யோசிக்கிற? கீர்த்திக்கிட்ட ஏடா குடமா பேசி அவ வாயாலேயே உன்னை வேண்டாம்னு சொல்ல வச்சுட்டு வந்திருக்க. ஞாபகம் இருக்கா இல்லையா தம்பி உனக்கு என்று முறைக்கவும், நான் கீர்த்திக்கிட்ட உண்மையை தான் சொன்னேன். எப்படி இருந்தாலும் தம் பொண்ணை வேண்டாம்னு சொன்ன ஒருத்தன் யாரை கல்யாணம் பண்ணுனா எனக்கு என்னன்னு விட்டேத்தியா தான் பதில் சொல்லுவார். இந்த அசிங்கம் உனக்கு வேணுமா என்றதும் இல்லை என்பதாய் தலையசைத்தான். அப்போ வேற யாரை தாங்க மாமா கிட்ட பேச அனுப்புறது? ஏன், நீதான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே. சென்னை வர போய் சார் சவாலெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க போய் பேசுறது தான் கரெக்டாக இருக்கும் என்று சுடர் கேலி பேச, யார் சுடரது சவால் விட்ட சவுண்டு சிங்காரம் என்று தன் மகள் வேத வியாசனியோடு வீட்டின் உள்ளே நுழைந்தவாறே கேட்ட பாலனிடம் சுடர்கொடி ஆதி அந்தமாய் அனைத்தையும் சொல்லி முடிக்க, நீதான் மாப்பிள்ள, உன் மாமனார்கிட்ட பேச சரியான ஆள். வேற யாரும் சரிப்பட்டு வரமாட்டாங்க. அதனால நீயே போய் பேசு என்றார். நீங்கள் வேற மாமா, நானே அன்னைக்கு ஹோட்டலில் என் கையை பிடிச்சிக்கிட்டு மாமா முன்னாடி போய் பேசலாம்னு சொன்னவ இப்போ என்ன பண்ண போகிறாளோன்னு இருக்கேன். இந்த நேரத்தில் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கடுப்பை கிளப்பிக்கிட்டேன். நான் கிளம்புறேன் போங்க என்று வாசலை நோக்கி விரைந்தான். இரு, அதுக்குள்ளே கிளம்புனா எப்படி என்றவர் அவன் இடக்கண்ணத்தை தன்புறம் திருப்பி, என்ன மாப்பிள்ளை இது என்று கேட்க, ஒன்றுமில்ல மாமா என்று திரும்பினான் எழில். என்ன அடி பலமா என்று நகைத்தவரை எழில் முறைக்கவும், ஒரு சின்ன அட்வைஸ், இனி நீ தங்கச்சிக்கிட்ட நெருங்காமல் இருக்கிறது உனக்கு நல்லது, அவ்வளோதான் சொல்லுவேன் என்றார். பாலனும் மனமான நாளில் இருந்து மாமியாரை பார்ப்பவராயிற்றே. எழிலின் காதல் அறிந்தவர் இதை என்றோ சரசுவிடம் எதிர்பார்த்தார். அதனால் நிலைமையை புரிந்து கொண்டு, மாப்பிளா மாடி ரூமில் தங்கிக்கோடா என்றார். இல்லை மாமா, அது சரிப்படாது, நான் மேன்ஷனில் இருந்துக்கிறேன் என்றவன் இருவரின் எந்த சமாதானத்திற்கும் ஒத்துக்கொள்ளாமல் தன் பிடிவாதத்தில் நிற்க, சொன்ன கேலி எழில், சொந்த அக்கா நான் இருக்க உள்ளூர்லேயே நீ தனியா தங்கினா நல்லா இருக்காது, ஒழுங்கா இங்கேயே இரு என்ற பிறகே சம்மதித்தான். அப்போ என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையா மாப்பிள? அப்படி இல்லை மாமா என்று அவன் மறுக்கவும், எழிலு என்று சுடர் ஆர்ப்பரிக்கவும் சரியாயிருந்தது. அவள் குரலில் துளிர்த்த குதூகலத்தில், என்னக்கா என்றிட, மாமா கிட்ட பேச சரியான ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா என்றால் முகம் பிரகாசிக்க. யாருக்கா சொல்லு? நீலா பெரியம்மா. மாமா மாமி 2 பேருமே அவங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நானே பல முறை பார்த்துருக்கேன். அவங்க தான் சரியான ஆள் என்றதும் தன் அக்காவை தூக்கி ஒரு சுற்று சுற்றி இறக்கியவன் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நூற்கண்டு மாதிரி சிக்கலாக போயிருக்கும், என் வருங்காலத்தோட நுனி எடுத்து கொடுத்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ்.
நீ சொன்ன மாதிரி நீலாமா சொன்னா மாமா கண்டிப்பா கேட்பாங்க. இப்பவே வாக்கா பெரியம்மா கிட்ட பேசி கூட்டிட்டு வரலாம். மாப்பிள, பொறுமை 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 எருமையிலும் சிறந்ததுடா. இப்பவாவது அதை கொஞ்சம் கடபுடி என்றதும் நிதானித்தவன், சொல்லுங்க என்றான். இன்னைக்கு வேண்டாம், வர ஞாயிறு போயிட்டு வாங்க என்று அவர் சொல்ல, அங்கு எழிலை தேடி வந்த வெற்றி, என்ன மச்சி, தங்கச்சியை பார்த்துட்டு வரேன்னு போனேன். நான் உன்னை வீட்டில் போய் தேடினேன், அத்தை எதுவும் தெரியாதுன்னு கோவமா சொல்லிட்டாங்க. என்னடா ஆச்சு? எல்லாம் உன் தொங்கச்சியால தாண்டா என்றவாறே அவனோடு சேர்ந்து நடந்தவன் வீட்டில் நடந்தது, அலரிடம் பேசியது என அனைத்தையும் சொல்லி முடித்து நீலாவை அழைத்து வரப்போவதையும் தெரிவித்தான். மச்சி, நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனால் கல்யாணம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டம். அப்படி இருக்கும்போது சொந்த விருப்பு வெறுப்பு இருக்காதா? அப்போவும் அம்ளு நைனா வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நீ எப்படி நம்புற? மச்சான், உனக்கு தெரியாதுடா. அவகிட்ட நான் பேசினப்போ எந்த இடத்துலையும் என்னை பிடிக்கலைனோ வெறுக்கிறதாவோ வேண்டாம்னோ சொல்லவே இல்லைடா. கடைசியாக கேட்டப்போ கூட எங்கள் அப்பா கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன்னு தான் சொன்னான். ஸோ மாமா எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா போதும், அவள் கண்டிப்பாக மறுக்க மாட்டா. ஆனா என்றவனிடம் சிறு தயக்கம். ஆனா என்னடா? அன்று உணவகத்திலும் இன்று சென்னையிலும் அவளின் பார்வை, பேச்சு, எதிர்பாராத கோபம் எல்லாம் அவனை குழப்ப அமைதியாக நின்றான். ஆனா என்னடா சொல்லு என்று வெற்றி உழுக்கவும், ஒன்றுமில்லடா, ஏதோ யோசனை என்று சமாளித்தவனுக்கே அவள் புதியதாய் இருக்கையில் நண்பனிடம் அதை அலசி உபயோகமில்லை என்று விட்டுவிட்டான். சரி விடுமச்சான், நீ தான் நீலாத்தைய பார்க்க போறேன்னு சொல்லி என்று அவன் பாக்கியத்தை நிறைவு செய்யாமல் இருக்கவும் கைபேசியில் கவனம் பதித்தவாறு நண்பனின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த எழிலன் நிமிர்ந்து வெற்றியை பார்த்தான். அவனோ கல்லூரி முடித்து பேருந்தில் இருந்து இறங்கிய செல்வியை கண்டு உலகம் மறந்திருந்தான். வெற்றி தலையில் தட்டிய எழில் தன் கர்ச்சிப்பை நீட்டி, போதும் மச்சி, ரொம்ப வலிஞ்சு ஓடுது, தொடச்சுக்கோ என்று கூறவும் அசடு வழிந்தவாறே நண்பனின் புறம் திரும்பினான் வெற்றி. வெற்றி, அவ சின்ன பொண்ணுடா. இப்படி அவள் காலேஜுக்கு போகிற வர வழியில் நின்று லிட்டர் கணக்கில் ஜொல்லு விட்டுக்கிட்டு இருந்தனா அந்த புள்ள தடுமாறாதா? ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற? யாராவது பார்த்தா செல்விக்கு பிரச்சனை ஆகிடாதா? வாடா போலாம் என்று நண்பனின் தோல் அணைத்தான். எழில் கையை தட்டிவிட்டு, எப்படிங்க சார்? அவள் சின்ன பொண்ணா? அப்போ என் தங்கச்சி என்ன 100 கிளவியடா என்று கேலியாக பார்த்தவன், இதை தான் மச்சி நம்ம ஊரில் சாத்தாம் வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்க. நானாவது தாமரை போகிற வர வழியில் அவளுக்கே தெரியாமத்தான் அவளை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சாரு என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? செவனேன்னு தான் உண்டு தம் வேலை உண்டுன்னு இருக்கிற பிள்ளைக்கு போட்டு வச்சு விடுறது என்ன, தோட்டத்தில் போய் பார்க்கறது என்ன, ஹோட்டலில் அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் இழுத்துக்கிட்டு போகிறது என்ன, எல்லாத்துக்கும் மேலே படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய ரோட்டில் வழி மறைச்சு லவ்வை கூட சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கிய. ஏண்டா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா என்று பொறிந்தான். எழில் இருக்கும் நிலையில் நண்பனின் கூற்றை ஆராயவோ ஏற்கவோ தோன்றாமல் அமைதியாக நின்றவன் ஞாயிறன்று காலையே அக்காவோடு பெரியம்மா வீட்டிற்கு பயணமானான். ஆரணியில் இருந்து 1 மணி நேர பயணம் நீலாவின் ஊருக்கு. அவரின் வீட்டின் முன் வண்டியை நிறுத்தி அவருக்காக வாங்கி வந்திருந்த பழங்கள், இனிப்புகள் அடங்கிய பையோடு உள்ளே நுழைந்தனர் சுடற்கொடியும் எழிலனும்.